அன்பர்களே, இன்று செவ்வாய்க்கிழமை வட சென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். இத்திருக்கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் அருகே உள்ள காட்டுக்கோட்டை பகுதியில் அமைந்துள்ளது. இங்கு பாலசுப்பிரமணியர் என்னும் முருகன் மலை மீது அமர்ந்து அருள் பாலிக்கிறார். பல்லாண்டுகளுக்கு முன் இந்த குன்றின் அடிவாரத்திலே சில சிறுவர்கள் ஆடுகளை மேய விட்டுவிட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்போது அங்கு வந்த சிறுவன் ஒருவன் சிறுவர்களோடு விளையாட்டில் சேர்ந்து கொண்டான். சிறிது நேரம் விளையாடிவிட்டு அந்த சிறுவன் குன்றின் மீது வேகமாக ஏறி சென்றான். சிறுவர்களும் அவனை பின்தொடர்ந்து ஏறி சென்றனர். ஓரிடத்தில் நின்ற அந்த சிறுவன் பேரொளி தோன்ற அதன் மத்தியில் மறைந்து விட்டார். பின் தொடர்ந்து சென்ற சிறுவர்கள் அதிர்ச்சியடைந்து ஊர் மக்களிடம் சென்று கூறினர். மக்கள் அங்கு வந்தபோது சிறுவன் மறைந்த இடத்தில் 3 சுயம்பு சிலைகளும் அங்கு பூஜை செய்வதற்கான அடையாளங்களும் இருந்தன. சிறுவனாக வந்து அருள் புரிந்தவர் முருகனே என்று அறிந்து மக்கள் முருகனுக்கு இங்கு கோவில் அமைத்தனர். மலை அடிவாரத்தில் வரசித்தி விநாயகர் சன்னதி உள்ளது. இவரை வணங்கி மலை ஏற வேண்டும். முதலில் நுழைவு வாயில் உள்ளது. இதன் பின்புறத்தில் மலையின் அழகை காணலாம். வரசித்தி விநாயகரை தரிசித்தால் படிக்கட்டுகள் வழியாகவும் சாலை மார்க்கமாகவும் கோவிலுக்கு செல்லலாம். படிக்கட்டு வழியாக செல்லும் போது அவ்வை, இடும்பன் சன்னதிகளை தரிசிக்கலாம். மலை உச்சியில் கோவில் ராஜகோபுரம் உள்ளது. அதை அடுத்து 16 கால் மண்டபம், 50 அடி நீளம் அகலமுடைய இந்த மண்டபத்தில் 2001ஆம் ஆண்டு அமைத்துள்ளார்கள். இந்த மண்டபத்தில் உள்ள உள்சுவர் பாலசுப்பிரமணியர் தேவியரோடு உள்ளனர். அருகில் பாலதண்டாயுதபாணி சன்னதி உள்ளது. கருவறையில் குழந்தை வடிவில் மூலவர் பாலசுப்பிரமணியர் காட்சி தருகிறார். இவரை வழிபட்டால் மகப்பேறு கிட்டிடும் என்பர். இவரிடம் குழந்தை பேறு வேண்டியவர்கள் மகப்பேறு கிட்டியதும் கரும்பு தொட்டில் பிரார்த்தனையை நிறைவேற்றுகிறார்கள். தேர் திருவிழா நாளிலே இந்த நேர்த்திக்கடன் செலுத்துவதர்கள் அதிகம். இங்கு 3 கோலத்திலே முருகப்பெருமானை நாம் பார்க்கலாம். பௌர்ணமி நாளில் கிரிவலம் செய்து முருகனை வழிபட்டால் அனைத்து தீமைகளும் விலகிடும். மன அமைதி வேண்டுவோர் இங்கு வந்து வழிபட்டு வேண்டி நலம் பெறுகிறார்கள். நிலம் வீடு வாங்க விரும்புவோர் ஔவையார் சன்னதியில் வேண்டி வழிபடுகிறார்கள். மூலவர் குழந்தை வடிவிலும் தண்டாயுதபாணி ஆண்டி கோலத்திலும் உற்சவ கிரகஸ்த நிலையிலும் காட்சி தருவது இங்கு தனிச்சிறப்பு. சன்னதிக்கு செல்லும் படிக்கட்டுகளில் 60 வருடங்களை குறிக்குமாறு படிக்கட்டுகள் உள்ளன. இந்த படிகளை பூஜித்துத்தான் ஆயுள் நீடிக்கும் என்பது நமது ஐதீகம். தமிழ் வருடப்பிறப்பு வைகாசி விசாகம், விநாயகர் சதுர்த்தி, கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், மாசிமகம், பங்குனி உத்திரம், வளர்பிறை சஷ்டி, மாத கார்த்திகை போன்றவை இங்கு விழா நாட்கள். மகப்பேறு அளித்து மகிழ்ச்சியை அருளும் வடசென்னிமலை ஸ்ரீ பாலசுப்பிரமணியரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. வெற்றிவேல், வீரவேல்.